ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் ஓயோ அன்மேரிட் கப்புள்ஸுக்கு ரூம் கொடுக்குறதுல சில பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க கொண்டு வந்த பாலிசி வேறு, நம்ம சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ண பாலிசி வேறு. ஸோ ஓயோ அப்படி என்ன புது பாலிசி கொண்டு வந்தாங்க, உண்மையாகவே அன்மேரிட் கப்புள்ஸுக்கு ஓயோவில் ரூம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கிளியரான ஆன்சரை கொடுக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓயோ அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஓயோ அப்படிங்கிறது ஓன் யுவர் ரூம். உங்களுடைய ரூமை ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் ரூமை ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளோ ஹவர்ஸுக்கு ரூம் வேணுமோ அதை நீங்கள் ஓயோ அப்படிங்கிற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அந்த ரூமை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அது 1 ஹவராக இருக்கலாம், இல்லை 1 டேவாக இருக்கலாம், இல்லை 10 டேவாக இருக்கலாம். அது உங்களுடைய கன்வீனியண்ட்டை பொறுத்து. ஓகே, இந்த 1 ஹவர் 2 ஹவர் ரூமை ரெண்ட்டுக்கு எடுக்கிறது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, டு பி ஃப்ராங்க், இந்த அன்மேரிட் கப்புள்ஸ் இல்லை லவ்வர்ஸ் இல்லை இல்லீகல் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க ஒரு நாள் ஃபுல்லாக ரூமில் இருக்க மாட்டாங்க. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் மட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை தாண்டி பக்கத்து சிட்டியில் இன்டர்வியூக்கு போகிறவங்க மார்னிங் போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் 2 ஹவர் மட்டும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு சில ட்ரெடிஷ்னலான நிறைய கோயில்கள் இருக்கிற சிட்டியில் இந்த லவ்வர்ஸ் அன்மேரிட் கப்புள்ஸ் ரூம் எடுத்து அங்கே நிறைய இல்லீகலான விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் தடுக்கணும் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற நிறைய, அதாவது இந்த சோசியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஓயோவுக்கு ஒரு மனுவாக கொடுக்குறாங்க. சில சிட்டிஸில் அன்மேரிட் கப்புள்ஸ்க்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் ஓயோ நிர்வாகம் ஒரு முடிவு எடுக்குது. அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக, ஃபஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்டாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மீரட் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் சில ஹோட்டல்ஸில் மட்டும், திரும்ப சொல்கிறேன், சில ஹோட்டல்ஸில் மட்டும் அன்மேரிட் கப்புள்ஸுக்கு இனிமேல் ரூம் இல்லை. நீங்கள் மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா அதற்கான வேலிட் சர்டிஃபிகேட் இல்லை வேலிட் ஃபோட்டோஸ் இல்லை வேலிடான ஆதார்ஸை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரூம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பைலட் ப்ராஜெக்டாக ஒன்லி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மீரட் சிட்டியில் மட்டும்தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே சிட்டியில் நீங்கள் போய் பார்க்கலாம், இன்னும் நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேரிட் இல்லை அன்மேரிட் கப்புள்ஸுக்கு ரூம் அவைலபிளாக தான் இருக்குது. அடிஷ்னலாக ஓயோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத அந்த ஹோட்டல் நிர்வாகம் ப்ளஸ் அங்கே இருக்கிற மேனேஜர்ஸே டிசைட் பண்ணலாம். அதற்கான முழு அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்தியா ஃபுல்லுவதும் அப்ளிகபிளாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு முறையாக அங்கே இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மீரட் சிட்டியில் மட்டும்தான் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதை இந்தியா ஃபுல்லுவதும் பண்ணுவாங்களா அப்படின்னா இங்கே தான் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஓயோ தன்னுடைய மோஸ்ட் ஆஃப் த ரெவன்யூஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த லவ்வர்ஸ், இந்த அன்மேரிட் கப்புள்ஸ் ரூம் புக் பண்ணுறதுனால தான். ஸோ அவங்க லீகலாக தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சட்டத்துலேயும் ஒரு ஆண் பெண் ரூம் எடுக்கக்கூடாது அப்படின்னு எந்த இடத்துலையும் இல்லை. ஸோ இதை கரெக்டாக பிஸ்னஸ் மாடலுக்கு யூஸ் பண்ணி இவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நல்ல ரெவன்யூவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சோசியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு 99% இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பொய்யாக தான் இருக்கும். அதில் இந்த ஓயோவோட செய்தியும் பொய்யான செய்தி தான். முதல் டைமாக பைலட்டாக ஒரே ஒரு சிட்டியில் மட்டும்தான் ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும், இதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸ் மாடலே பயங்கரமாக அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இந்தியா ஃபுல்லுவதும் அவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கிடையாது. வேணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஹோட்டல் நிர்வாகம் முடிவு பண்ணலாம், அங்கே வர்ற அந்த கப்புள்ஸுக்கு அவங்க ரூம் கொடுக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேணால் இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் வேணால் கொண்டு வருவாங்களே தவிர, கப்புள்ஸுக்கோ இல்லை அன்மேரிட் கப்புள்ஸுக்கோ ரூம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஹைலைட்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில ஹோட்டல்ஸில் நிர்வாகத்தோடு அவங்க பேசி கப்புள் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்ஸ் அப்படின்னு அவங்களுடைய வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் காசை கொடுத்து ப்ராப்பரான ஐடியா கொடுத்தாவே போதும், அவங்க உங்களுக்கு ரூம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க நீங்கள் கப்புள்ஸா இல்லை இல்லீகல் அஃபேர்ஸில் இருக்கீங்களா அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் அவங்கக்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மேலே நலன் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அவங்களுடைய ரெவன்யூவை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, அதுக்கு என்னெல்லாம் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுமோ
அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ சோசியல் மீடியாஸில் வர்ற இந்த ஃபேக்கான நியூஸை அதாவது அந்த நியூஸில் வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஓயோ பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. அதாவது ஓயோ ரூம் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலுக்காக. ஸோ ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஏன் அப்படின்னா கார்ப்பரேட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ண தான் பார்ப்பாங்க. பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம சிஸ்டமில் இருக்கிற லூப் ஹோல்ஸை ப்ராப்பராக பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கார்ப்பரேட்ஸ்கிட்டையும் ஒரு ஸ்ட்ராங்கான லீகல் டீம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுதே இந்த சோசியல் மீடியாஸில் வர்ற ஃபேக்கான நியூஸை பார்த்து நீங்களும் ராக்கெட் வர்றதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உண்மையான செய்தி என்ன அப்படிங்கிறத நோக்கி ஓட ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.